சிவன் நெற்றிக் கண்ணை திறந்தால் உலகம் அழிந்துவிடுமா? புராணங்களின்படி சிவபெருமான் ஆழ்ந்த தியானத்தில் இருந்தபோது அவரது தவம் கலைக்கப்படக்கூடாது என்பதற்காக மன்மதன் அவர் மீது மலர்கணைகளை தொடுத்தார். கோபமுற்ற சிவன் தனது நெற்றிக் கண்ணை திறக்க அதிலிருந்து வெளிப்பட்ட அக்னி மன்மதனை பஸ்பமாக்கியது. இது எதை காட்டுகிறது என்றால், ஆன்மீக பாதையில் செல்லும் ஒருவனுக்கு பொருள் சார்ந்த ஆசைகளும் புலன் இன்பங்களும் தடையாக இருந்தால் அவற்றை ஞானம் என்னும் நெருப்பால் சுட்டெரிக்க வேண்டும் என்பதாகும். மற்றொரு கதையில் பார்வதி தேவி விளையாட்டாக சிவபெருமானின் இரு கண்களான சூரியன் மற்றும் சந்திரனை மூடினார். உடனடியாக பிரபஞ்சமே இருளில் மூழ்கியது. அப்போது உலகைக் காக்க சிவன் தனது நெற்றிக் கண்ணை திறக்க அதன் ஒளி மீண்டும் உலகிற்கு வாழ்வளித்தது. இது சிவன் வெறும் அழைப்பவர் மட்டுமல்ல, காப்பவரும் கூட என்பதை நிரூபிக்கிறது. யோகக் கலையில் புருவங்களுக்கு இடையே உள்ள பகுதி ஆக்ஞா சக்கரம் என்று அழைக்கப்படுகிறது. இதுவே மனிதனின் 6வது அறிவு மற்றும் உள்ளுணர்வின் இருப்பிடம். சிவபெருமான் இந்த நெற்றிக்கண் மூலம் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் ஆகிய 3ஐயும் அறியும் வல்லமை கொண்டவர். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு 3வது கண் உள்ளது. விழிப்புணர்வுடன் தியானம் செய்யும்போது நாமும் அந்த ஞானக் கண்ணை திறக்க முடியும் என்பதையே ஆதியோகி உணர்த்துகிறார். சிவனின் நெற்றிக்கண் என்பது வெறும் கோபத்தின் வெளிப்பாடு அல்ல, அது அறியாமை எனும் இருளைப் போக்கும் ஞானத்தின் ஒளி. தீய சக்திகளை அழித்து நீதியை நிலைநாட்டி பிரபஞ்சத்தை சமநிலையில் வைத்திருக்கும் ஒரு தெய்வீக ஆயுதம். ஒவ்வொரு மனிதனும் தனது மனதிலுள்ள தீய எண்ணங்களை அழித்து விழிப்புணர்வுடன் வாழ வேண்டும் என்பதே ஈசன் நமக்குச் சொல்லும் பாடம்.